கனேடிய குடியுரிமை தேர்வு தொடர்பில் சில மாற்றங்களை செய்யவுள்ளதாக கனேடிய புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. கனேடிய குடியுரிமைக்கு விண்ணப்பிப்போர் ஆன்லைனில் எழுதும் குடியுரிமை தேர்வு தொடர்பில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. கோவிட் காலகட்டத்துக்கு முன் குடியுரிமை தேர்வு எழுத 30 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தேர்வு எழுதும் நேரம் 45 நிமிடங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முதல் முறை தேர்வில் வெற்றி பெறவில்லை என்றால் மேலும் 2 முறை என மொத்தம் 3 வாய்ப்புகள் தேர்வெழுதுவோருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவோர் 20 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். அவற்றில் 15 கேள்விகளுக்காவது சரியான பதில் எழுத வேண்டும். முன்பு குடியுரிமை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்ததாக குடியுரிமை அதிகாரி ஒருவரின் முடிவின் பேரில் குடியுரிமை பெறும் விழாவில் பங்கேற்கலாம் என வழிகாட்டும் நெறிமுறைகளில் கூறப்பட்டிருந்தது. அந்த நடைமுறையில் தற்போது சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதாவது ஒருவர் குடியுரிமை தேர்வில் வெற்றி பெற்றாலும் அவர் குடியுரிமை பெறுவதற்கான மற்ற தேவைகளை சந்தித்துள்ளாரா என குடியுரிமை அதிகாரிகள் மேற்கொண்டு சோதனைகள் மேற்கொள்ள முடியும். அத்துடன் குடியுரிமை பெறுவதற்கான தகுதி நிலைகளில் ஒரே ஒரு தேவை சந்திக்கப்படவில்லை என்றால் கூட அந்த நபருடைய விண்ணப்பத்தை குடியுரிமை அதிகாரிகள் நிராகரிக்க முடியும். குடியுரிமை தேர்வில் 20 கேள்விகள் கேட்கப்படும். தேர்வு எழுதுபவர் அவற்றில் 15 கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்க வேண்டும். தேர்வில் மோசடி செய்து ஏமாற்றுவது தெரியவந்தால் தேர்வு இடையிலேயே நிறுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.